மஜாவான விளாக்ல எல்லாருக்கும் மஜாவான வணக்கம். மஜா விளாக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே ஃபாலோ பட்டன் இருக்கும், அதை மட்டும் மறக்காம அமுக்கிடுங்க. நீங்க மறந்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஃபாலோ பண்ணிடுங்க, அப்படியே சர்ப்ரைஸும் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஆக்சுவலா நான் ஒண்ணுமே பண்ணல. எழுந்தேன், சாப்பிட்டேன், காஃபி குடிச்சேன், தூங்கினேன், சாப்பிட்டேன், அது மட்டும் தான் பண்ணேன். அப்புறம் ஜிம்முக்கும் போனேன். இன்னைக்கு ஒரு மஜாவான நாளா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு ஒரு போரிங்கான நாள் தான். ஸோ என்னதான் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய போரிங்கான நாட்கள் வந்தாலுமே நம்ம அந்த நாட்கள்லையும் மஜாவாக இருக்க கற்றுக்கணும். ஸோ வாய்ஸ் ஓவர் இன்சைடு ஓடுற கேப்பில் நம்ம காஃபி, கீரை முட்டை, லஞ்சு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் மஜாவா. நைட்டு ஒழுங்காகவே தூங்காததுனால மத்தியானம் ஒரே அடியாக தூங்கிட்டேன். எழுந்துக்கவே ஈவினிங் ஆயிடுச்சு. எழுந்தோடனே செம்மையாக பசிச்சுதா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு குளுக்கல் ஷேக்கை போட்டு விட்டேன். குளுக்கல் ஷேக் அச்சு முடிச்சோன்னே ஜிம்முக்கு போகிற டைம் வந்துச்சு. நான் வேற வெறியா லெக் டே போடலான்னு சொல்லிட்டு நிறைய ப்ரீ ஒர்க் அவுட் போட்டேன்னா ஒரு மாதிரி கிசாவா ஆயிடுச்சு. அந்த கிசாலே கோவிந்தனை கூப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். இவன் வேற ஜிம்முக்கு கீழே வேற சஸ்ஸா வாழைப்பழம் டெய்லி சாப்பிட்டு இருக்கான். இவனை என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி விடுங்க, இன்னைக்கு லெக் டே தான். ஸ்குவாட் எல்லாம் முடிச்சுட்டு லெக் பிரஸ் போடும்போது சரி ஓகே சும்மா வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா யாருன்னே தெரியல. கரெக்டா எங்க இருந்தா டவலை வச்சு மறைச்சிட்டாரு நம்ம தலைவர். வச்சுட்டு ஒரு மாதிரி வாட்சை வேற விட்டுக்கிட்டே போறாரு. அப்படியே அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போட்டுட்டு இருந்தோம். இவன் வேற ரொம்ப காமெடியா போட்டுட்டு இருந்தானா, இதான் கேப்னு சொல்லிட்டு இவனை கொஞ்சம் கூஃபியா எடுத்தேன். கோவிந்த ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னையும் ஜோக்கா எடுத்து கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் லெக்ஸ் ஆப்ஸ் எல்லாத்தையும் ஒரேடியா முடிச்சுட்டு டின்னரை சாப்பிட்டு அப்படியே மட்டையிட்டேன். நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் மஜாவா இருங்க.